ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ராகி சேமியா பாக்கெட் தான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அதை வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நீங்கள் வீட்டில் ராகி மாவு இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் செய்யலாம். அதை வந்து இடியப்பம் புழிஞ்சிட்டு நீங்கள் அதை வச்சு கூட செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வர்ற குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கோ இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ராகி சேமியாவை ஊற வைக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட்டு சேர்த்த தண்ணியிலே என்ன செய்ய போகிறோம்னாக்கா, நம்ம இந்த ராகி சேமியாவை ஊற வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க மூடி போட்டு. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அப்படியே கூழ் மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊற வச்ச ராகி சேமியாவை வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். ஒரு அரை கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை வேணுமாலும் எடுத்துங்க, இன்னும் இனிப்பு கூட வேணுமாலும் 1 கப் எடுத்துங்க. 2 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம இந்த ராகி சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ராகி சேமியாவை ஒரு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இட்லி பானை வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம 3 நிமிஷத்துலேயே வடித்து எடுத்துடணும், இல்லைன்னா அந்த கொலகொலப்பு தன்மை கொடுத்துரும். அப்போ நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப கொலன்னு போயிடும். மூடி வேக வச்சுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க போதும். அதுக்கு மேலே வேக வைக்க மாட்டோம். 5 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். ஆற விட்டு நம்ம வந்து தேங்காய் துருவல், சர்க்கரை எல்லாமே கலந்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆறிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.